2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் செல்கிறார் பிரதமர் மோடி. முக்கிய தலைவர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்திக்க திட்டம். நாடாளுமன்ற நுழைவாயிலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட விவகாரம். ராகுல் காந்தி மீதான வழக்கு டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறைக்கு மாற்றம். நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. கூட்டத்தொடரின் கடைசி நாளிலும் தொடர் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள். திமுக அரசுக்கு நிர்வாகத்திறன் துளியும் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கோவையில் தடையை மீறி பேரணியாகச் சென்றதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது. பேரணியில் பங்கேற்ற இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் கைது செய்தது காவல்துறை. பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினரையும் சேர்க்க வேண்டும். தமிழக அரசுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மீண்டும் அறிவுறுத்தல். ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஐந்து ஆண்டுகளில் 3 முறை பதவியேற்பு விழா கண்ட சங்கராபுரம் ஊராட்சி மன்றம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவரானார் தேவி மாங்குடி. ராஜஸ்தானைச் சேர்ந்த சிறுமியின் பந்துவீச்சை பாராட்டினார் சச்சின் டெண்டுல்கர். ஜாகீர் கான் போன்று சிறுமி பந்து வீசுவதாக புகழாரம். அரசியல் கைதிகளை விடுவிக்க பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் வலியுறுத்தல். கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் ஒத்துழையாமை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு.